எங்கள் பகுதியில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியிருப்பு வாசிகளின் ஒற்றுமையில் கடந்த 40 வருடத்துக்கு மேலாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் சிறப்பு காட்சிகள் இதோ உங்களுக்காக. சாருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மறக்காம காலையில் போயிட்டு மழையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் பார்த்து பண்ணிட்டு அந்த ஒரு தேசப்பற்று அவருக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அவர் கூட பல வருஷமாக 40 வருஷமாக நாங்கள் அது கூட இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த குடியரசு தின விழாவிற்கு தலைமையேற்று அதனை கொடியேற்று நடத்தி கொடுக்குமாறு நம்முடைய மதிப்பிற்குரிய வாசுதேவன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மெதுவாக எதை இதுதான் இருக்கணும். இதுயா மேலே கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் மேலே ஏற்றிருங்க. கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கோம். போயிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னா அதை எழுதிப்பாங்க. இதான் நம்ம இதுவும் அதுவாப்பா மேலே போனால் ஏற்றிக்கலாம். ஹைட்டு ஏற்றிருங்க. அப்படியா மேலே இருக்கேன். ஐயா அவர்கள் வார்த்தைகள். எல்லாருக்கும் எனது காலைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளை இங்கே கூடியிருக்க 77வது ரிப்பப்ளிக் டே 77 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எவ்வளோ வருஷம் முடிஞ்சாலும் எவ்வளோ இருக்கு. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 47 சுதந்திரம் வாங்கினது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் 45 ஒன்றுமே கிடையாது. பட்னி தான் இருந்தது. என்ன அன்னைக்கு நான் சின்ன பையன், எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன கஷ்டம் இருந்தது. அந்த நாடு தான் இந்த அளவுக்கு வந்திருக்குது. யமுனா கங்கா உத்தல ஜல சிதரங்கா தவ சுபநாமே ஜாगे तब शुभ आशीष मागे जागे तब श्रेय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடுவதில் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஆனாலும் வர 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 நம்ம மக்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்றைக்கி இயற்கை சூழ்நிலையில குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி சார் ரஹ்மான் சார் இல்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் கொடியை ஏற்றிட்டோம். நம்ம வருங்காலத்தை பற்றியே வேறு பொது கருத்து சொல்கிற பற்றி என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறதே இந்த பார்க் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். சுகாதாரம் இந்த இதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு காலத்தில் இருந்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குது. மரமேல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னும் நிறைய இது வந்து நகர சபையில் முதல் இடம் வாங்கினது. ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்குது. அப்போ மற்றது எப்படி இருக்கும் அதை பார்க்கணும். அதனால் நமக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாருக்கும் இந்த சுத்தமாக வச்சுருக்கிறதுல நகர சபைக்கோ அரசுக்கும் மட்டும் இல்லை, நம்ம தனிநபருக்கும் பொறுப்பு இருக்குது. குப்பையை போகும்போதே தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் அதை எப்போ குறையுதோ அப்போ தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம ஏரியாவில் குடியேற்றுறோம். எங்கேயும் நடக்காத நம்ம நடத்திட்டு இருக்கோம். அழகாக இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ள ஏற்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் அப்போ எல்லோரும் வந்துருந்து அதை நடத்தி கொடுக்க நம்ம நாட்டு குடியரசு நம்ம நாட்டு சுதந்திர தினம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து வரணுங்கிறது பசங்களுக்கு தெய்வப்பற்றும் தேசப்பற்று ரெண்டையும் வந்து வீட்டில் வந்து ஊட்டி வளர்த்த காலம்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் குறைஞ்சதே வருது. மொபைல் டிவியில் போய்டுறதுனால நாம் வந்து அது நிறைய சொல்லி தரணும். சுருக்கமாக சொன்னோம்னாக்க சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூணு தான். அது மூணு இருந்தால் சுதந்திரங்கிறது பிறருக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு நம்ம சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. சமத்துவங்கிறது எல்லாரும் ஒன்றுங்கிற பாவனை வந்து வேணும். சகோதரத்துவம் எல்லாரும் இந்தியரியாவில் என்னுடன் பிறந்தவர் சொல்லும்பொழுது யாருக்காவது ஒரு பிரச்சனை யாரும் துன்பப்பட்டாங்க நான் போய் முதல்ல நிற்கணும். அதில் போய் எந்த விதமான வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறத சிறு பிள்ளைகளிலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம நாடு இன்னும் வலிமையான நாடாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த
வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.